இன்றுள்ள அரசியல் சூழல் காங்கிரஸ் இல்லை, விசிக அந்த இடத்தில் இல்லை, ஐயோபல் அங்கே இல்லை. காங்கிரஸ் இருக்கிற இடத்தில் நாங்கள் இந்திய கூட்டணி இருக்க மாட்டோம் என்று திமுக சொல்கிறது. இந்த சூழலில் ஒரு தேர்தல் அணி சேர்க்கையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இடம்பெறுவதற்கு சூழல் இல்லை. எனவே இதை கருத்தில் கொண்டுதான் இத்தகைய முடிவை நாங்கள் எடுக்கிறோம். அவ்வாறு முடிவு எடுக்கிற போது எப்பொழுதுமே ஜனநாயக சக்திகளை நாங்கள் கடந்து சென்று விட மாட்டோம். அங்கே பகைமுரனுக்கு எந்த இடமும் இல்லை. நாங்கள் மீண்டும் அறிவிக்கிறோம், எங்களுக்கான அரசியல் பகைமுரண் கொண்ட ஒரு இயக்கம் பிஜேபி தான். எனவே சூழல் எழுதுகிற போது உள்ளாட்சி, சட்டமன்ற, நாடாளுமன்ற தேர்தல் வருகிற போது அந்த சூழலில் நாங்கள் கூடி அணிசேர்க்கைகள் குறித்து நாங்கள் சிந்திப்போம், கட்சி முடிவெடுப்போம். ஆனால் எப்பொழுதும் இடதுசாரிகளுடன் இணைந்து பயணிப்போம். இடதுசாரிகளுடன் அணி சேர்கிற ஜனநாயக சக்திகளுடன் இணைந்து நாட்டு நலனில், பொது நலனில் நாங்கள் பயணிப்போம் என்பதை தெரியும். இடைத்தேர்தல் இல்ல, இடைத்தேர்தலில் எங்க நிலை என்பதை நாங்கள் அறிவிக்கிற போது அதற்கான விடை கிடைத்துவிடும். ஏன்னா இடைத்தேர்தல் அந்த சூழல் வருகிற போது நெருக்கத்தில் கட்சி கூடி முடிவுகளை சார் 10-11 கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேற்று ஒரு முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அதை தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். இன்றுள்ள அரசியல் சூழல் ஒரு கூட்டணியில் அணி சேர்ந்து இயங்கும் சூழல் இல்லை. கட்சியுடைய மத்திய கமிட்டி வழிகாட்டி இருக்கிறபடி எப்பொழுதும் போல் இடதுசாரிகளுடன் இணைந்து நாங்கள் பயணிப்போம். நாட்டின் பொது நலனில், உழைக்கும் மக்களின் கோரிக்கையில் ஜனநாயக சக்திகளுடன் இணைந்து நாங்கள் பயணிப்போம். மீண்டும் அழுத்தமாக சொல்கிறோம், திமுக, அதிமுக, தவிக ஜனநாயக சக்தியால்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மதிப்பீடு செய்கிறது. உங்க மொழியில் நீங்கள் புரிந்து கொண்டால் நாங்கள் எங்கள் ரொம்ப எளிதாக ஒரு பரபரமான செய்தி நீங்க சொல்றீங்க. எந்த கம்யூனிஸ்ட் கட்சி இல்ல 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 எந்த நான் ஒரு நல்ல மொழிகளையும் நான் சொல்றேன். ஏன்னா மக்கள் அப்பை விட நீங்கள் ஒரு பரபரப்புக்கான வார்த்தையை தேர்கிற போது தமிழில் அடர்த்தியான, மென்மையான, அரசியல் சுமந்த வார்த்தைகளை நான் சொல்றேன். அங்கிருந்து கொஞ்சம் விலகி எங்கள் கேள்விக்கு பதிலுங்கிற மாதிரி நீங்க கேட்குறீங்க. திமுக கூட்டணியில் இன்றுள்ள சூழலில் இடம்பெற இயலாது. போதுமா? ஓகே. இன்னும் கூட பட்டவர்த்தம் வேணுமா? அவ்வாறு சொல்ல முடியாது. இவ்வளவுதான் சொல்ல முடியும். கனி இருப்ப காய் கவர்ந்து சூழல் இடம் தரல. இந்த சூழல் இடம் தரல. அதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், சூழல் இடம் தரல. திமுகவையோ அண்ணா திமுகவையோ, அதாவது திராவிட இயக்கங்களையோ எளிதில் கடந்து சென்று விட முடியாது எந்த ஒரு இயக்கம். அது ஒரு ஜனநாயக சக்தியாக தான் இன்றைக்கு நாங்கள் மதிப்பீடு செய்வோம். அதே போன்று தாவேகா ஒரு புதிய ஜனநாயக சக்தியாக பிறப்பெடுத்திருக்கிறது. அதற்கு ஆதரவளிக்க வேண்டியதும் அரசியல் கடமை. அந்த வகையில் நாங்கள் ஆதரவு. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அளிக்கிற ஆதரவு அமைப்பாக கூடி அரசியலாக எடுத்த முடிவு. அது தயவல்ல. நாங்கள் எப்பொழுதுமே தயவு என்று சொல்வதில்லை. எங்கள் அரசியல் கடமை. எங்கள் தயவு யாருக்கும் தேவையில்லை. நாங்கள் எப்பொழுதும் தனித்து விட முடியாது. 100 ஆண்டுகளில் தேர்தல் அரசியல் தோற்றுக் கொண்டிருக்க இயக்கம் கம்யூனிஸ்ட் கட்சி தான். எங்களால் தனித்து நிற்க முடியும். கம்யூனிஸ்டுகள் மட்டுமே கலந்தான முடியும். சட்டமன்றத்தில், நாடாளுமன்றத்தில் இடம்பெறாவிட்டாலும் எங்கள் குரல் தெருக்களில் ஒலிக்கும். தெருக்களையே நாடாளுமன்றமாக கூட்டம் கொள்கையோ கோட்பாடோ அமைப்பும் எங்களுக்கு இருக்கிறது. எனவே உழைக்கும் மக்கள் இருக்கிற வரை, கருத்தால் சிந்திக்கிற மக்கள் இருக்கிற வரை, நல்லறிஞர்கள் இருக்கிற வரை இந்த மண்ணில் நம்மளுக்கு ஒரு நல்லுலகில் கம்யூனிஸ்ட் பேர் இயக்கங்களை யாரும் தனித்து விட முடியாது. எங்களின் உறுதியும் அடித்தளமும் உழைக்கும் மக்கள். அவர்கள் கோரிக்கையோடு நாங்கள் பிணைந்திருக்கிற காலம் வரை சட்டமன்றத்தில், நாடாளுமன்றத்தில் இடம்பெறாவிட்டாலும் எங்கள் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கும். உங்கள் செவியில் துவங்கி நாடாளுகிற பிரதமர் செவி வரை. இல்லை, இந்திய கூட்டணியும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான். இந்தியா உலகத்தில் வேற எந்த நாட்டிலும் இல்லாத ஒரு பன்முக நாடு. இந்த பன்முகத்தின் அடித்தளம் மதச்சார்பின்மை. அந்த மதச்சார்பின்மையை காப்பதில் தான் தேசத்தின் எதிர்காலம் அடைந்திருக்கிறது.
எனவே மதச்சார்பினை காக்கிற அந்த விழுமிய அரசியல் கொள்கை கோட்பாடுகளுக்காக இடதுசாரிகள் முன்னிலும் பலமாடும் குரல் எழுப்பும். அதுதான் தேசத்தின் எதிர்காலம். இதை தவிர பிஜேபி மேலே எங்களுக்கு என்ன பகை? தனிப்பட்ட முறையில் வெறுப்பும் பகையை அவங்களுக்கு ஏதும் இல்லை. இந்த பன்முகத்தை சிதைக்க கூடாது என்பதற்காக தான் பிஜேபி எதிர்த்து நாங்கள் களமாடும். அந்த வகையில் இது எங்கள் கொள்கை, சமரசம் செய்யாமல் பிரகடனப்படுத்தப்பட்ட கொள்கை. எனவே இதற்காக நாங்கள் நாளை வருகிற காலங்களில் களமாடுவோம். இந்த கொள்கையை ஏற்கிறவர்கள், அத்துடன் தமிழக நலன், உழைப்பாளி மக்களின் நலன் என்று, எளிய மக்களின், ஒடுக்கப்பட்ட மக்களின் நலன் என்று எங்களுடன் நெருங்குகிற அனைத்து ஜனநாயக சக்திகளுடன் இணைந்து நாங்கள் களமாடுவோம். கடந்த சொல்ல வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். முதல்வர் பிரதமரை சந்திக்கிற போது ஏன் சந்தித்தோம், எதற்காக சந்தித்தோம், சந்தித்தனுடைய பொருள் என்ன என்று அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்து கருத்துக்களை சொல்ல வேண்டும், ஒரு அறிக்கை கொடுக்க வேண்டும். ஜனநாயகத்தில் மறுக்கவனாத தூண் பத்திரிகை, ஊடகங்கள். இவை இல்லை என்றால் ஜனநாயகம் பொருளற்று போய்விடும். எனவே அந்த வகையில் ஊடகங்களை சந்திக்க வேண்டும், பத்திரிகை அன்புகளை சந்திக்க வேண்டும், பிரதமரை சந்தித்தனுடைய காரணங்களை விளக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக்கொள்கிறது. இல்லை, எங்கள் நிலை நீங்க எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் உங்கள் மூலமாக வலியுறுத்துகிறோம். எங்கள் நிலை மிக தெளிவு. இன்னும் ஆழமான கருத்துக்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் தாவேக்காவுடைய அமைச்சர்களை சந்தித்து நீங்கள் கேளுங்க. எங்கள் நிலை மிக மிக தெளிவு. ஊடகம் இல்லாமல், பத்திரிகை இல்லாமல் போய்விட்டால் ஜனநாயகத்தின் கண்கள் குருடாகி, மறுக்கவண்ணாத தூண்டி, அரசியல் சட்டப்படி மறுக்கவண்ணாத தூண்டி உங்களிடம் கருத்துக்களை சொல்ல வேண்டும், உங்களை சந்திக்க வேண்டும். அப்போதுதான் ஜனநாயகம் வளரும். எங்கள் நிலை இது. போதுமா? அனைத்து அரசியல் கட்சிகளும் எந்த சேனலையும் இருட்டடிப்பை செய்யக்கூடாது, எந்த யூடியூபரையும் கைது செய்து சிறை அடைக்கக்கூடாது. கருத்துக்களால் தான் எதிர்கொள்ள வேண்டும். அரசு தனக்குரிய அதிகார பலத்தை கொண்டு எந்த பத்திரிகையை முடக்கக்கூடாது, எந்த ஊடகங்களை முடக்கக்கூடாது, எந்த ஊடக அன்பர்களையும் யூடியூப் அன்பர்களையும் சிறையில் அடைக்கக்கூடாது. வரம்பு மீறுகிறார்கள், சட்டத்தை மீறுகிறார்கள் எல்லாம் சட்டபூர்வமான நடவடிக்கைகள் எடுக்கலாமே தவிர சிறையில் அடைப்பது ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கு அச்சுறுத்தல் தரும் என்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எப்பொழுதும் ஏற்காது. இப்பொழுதும் நாங்கள் அதை ஏற்கவில்லை. இது சம்பந்தமாக ஏற்கனவே கோரிக்கைகளை நாங்கள் முன்வைத்திருக்கிறோம். ஏஐடிசி, சிஐடி, ஏஐசிசிடி இது போன்ற இடதுசாரி தொழிற்சங்கங்கள் ஏற்கனவே கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறோம். அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றினாலே போதும் தமிழக அரசு. அந்த தொழிற்சங்கங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற முன்வர வேண்டும் என்று நான் உங்கள் சந்திப்பு கேட்டுக்கொள்கிறேன். இல்ல, இது நாங்கள் எடுக்கிற எப்பொழுதுமே இன்னொரு நான் மீண்டும் சொல்றேன், தமிழ்நாட்டு முதல்வர், முன்னாள் முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் எப்பொழுதுமே எங்கள் உட்கட்சியில் தலையிட்டதில்லை. இது போன்ற ஒரு முடிவை எடுங்கள் என்று அவர் சொன்னதில்லை. இடம் பெறுகிற அந்த பேச்சுவார்த்தையில் கூட 6 இடமா 7, 8 இடமா என்ற அந்த பேச்சுவார்த்தையின் போது கூட அவர் குரலை உயர்த்தி பேசியதில்லை. நான் சொல்வதை கேள் என்று அவர் சொன்னதில்லை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு அரசியல் கட்சி என்பது அவருக்கு புரியும். முடிவுகளை கட்சி கூட்டத்தில் தான் அவர்கள் எடுப்பார்கள் என்பது தெரியும். கட்சிக்குள் எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் ஒரு முடிவை எடுக்க தங்கள் அதிகாரங்களை பயன்படுத்த முடியாது.
இந்த பெரிதொரு கட்சியின் தலைவரும் குறுக்கிட முடியாது என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. இந்த சூழலில் அவர்தான் எங்களை நிர்பந்தித்தார் என்று சொல்லப்படுவது மிக மிக தவறு. அவர் அதுபோல் எதுவும் சொல்லவில்லை. அதை கணக்கில் கொண்டும் நாங்கள் முடிவுகள் எடுப்பதில்லை. நிலவுகிற அரசியல் சூழலை கணக்கில் கொண்டு அமைப்பாக நாங்கள் முடிவு கூடி அரசியலாக நாங்கள் எடுத்த முடிவை தான் உங்களிடத்தில் அறிவிக்கிறோம். என்ன பாலிசி என்ன உணர்ந்தீங்க என்ன திமுக மீது கடந்த ஆட்சியில் இந்தியாவிலேயே நடைபெற்ற நல்லாட்சிகள் திமுக ஆட்சியும் ஒன்று. அதுபோல ஒரு நல்ல திட்டங்கள் இந்தியாவில் கேரளா தான் நிறைவேற்றியது. கேரளா, தமிழ்நாடு. இன்னும் சொல்வதென்றால் சமூக நல திட்டம், சேம நல திட்டங்களில் இந்தியாவுக்கே முன்னுதாரணமாக இருந்தது கடந்த திமுக ஆட்சி. அதை நாங்கள் மறுக்கவில்லை. அதே நேரத்தில் கேரளா சில விஷயங்களில் 4 சட்ட தொகுப்பு இவற்றையெல்லாம் அமல்படுத்த மாட்டோம் என்று பிரகடனப்படுத்தியது. அதுபோன்று ஒன்றிய இடங்களில் கடந்த அரசு ட்ராக்கிங் காட்டினாலும் திமுக தலைவர் கொடுத்த ஆட்சி நல்லாட்சி தான், நலத்திட்டங்கள் சிறப்பு தான். அது தொடர வேண்டும் என்று இன்றைய ஆட்சியாளர்களை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதை நீங்கள் அறிந்தது. எந்த இது முரண் அல்ல, பகை அல்ல. இன்றுள்ள சூழலில் கூட்டணியாக இப்பொழுது ஒரு கூட்டணிக்குள் அடங்க முடியாது. ஏனென்றால் தாவேகா என்கிற புதிய ஜனநாயக சக்தி வந்திருக்கிறது. அதை நாங்கள் ஆதரிக்கிறோம். வெளியிலிருந்து ஒன்று தோற்று போனாலும் நல்ல வாக்குகளை பெற்றிருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதுவும் ஒரு ஜனநாயக சக்தி. திமுக ஒரு ஜனநாயக சக்தி. எப்பொழுதுமே இந்த ஜனநாயக சக்தியுடன் நெருக்கங்கான அவரோடு இணைந்து பாடுபட போராட விரும்புகிறவர்கள் தான். எனவே தேர்தல் அரசியலால் கொள்கை அரசியல் முன்பட்டு விடக்கூடாது என்பதற்காக எப்பொழுதுமே ஜனநாயக சக்திகள், இடதுசாரிகள் ஒன்றிணைந்து போராடுவோம் என்று எங்கள் கட்சி முடிவெடுத்திருக்கிறது. அதே நேரத்தில் இன்றுள்ள ஒரு சூழலில் வெளியிலிருந்து நாங்கள் ஆதரவளிக்கிறோம். இன்னொரு கூட்டணி இருந்தபடி ஆதரவளிப்பது என்பது முதல்வர் பேசுவதற்கும் நீங்கள் இப்படி கேள்வி எழுப்பதற்கும் வழிவகுத்துவிடும். அதுவும் ஒரு காரணம். எனவே நிலவுகிற அரசியல் சூழலை நாங்கள் குறித்து பார்ப்போம். தேர்தல் நெருங்குகிற போது அந்த கூட்டணிக்கான விடை உங்களுக்கு கிடைக்கும். அதுவரை ஏராளமான நாடு சார்ந்த பிரச்சனை இருக்கிறது, உலகம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறது. அந்த பிரச்சனைகளில் மீண்டும் சொல்கிறோம், இடதுசாரிகள், ஜனநாயக சக்திகள் ஒன்றிணைந்து பாடுபடுவோம், போராடுவோம். அவ்வாறு கூட்டணி அமைக்கிற போது கட்சி எடுத்த முடிவு உங்களுக்கு வெளிப்படுத்துவோம். Let us wait. கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கிறோம். நிகழ்ச்சி வளர்ச்சி போக்குகளை பார்த்து, அணுகுமுறையை பார்த்து தான் அந்த ஆதரவு. அதனாலதான் நாங்க யோசிக்கிறோம். இப்ப என்னன்னாக்கா திமுக இந்திய கூட்டணி இல்லைன்னு சொல்லுது. திமுக சொல்லுகிற போது அவர் கொள்கை கூட்டணி இருந்து அவர் என்ன நிலை எடுப்பார்கள் என்று பார்ப்பாங்க. இந்திய கூட்டணியில் நாங்கள் இடம்பெறுவோம். நாளை பிஜேபியுடன் எங்களுக்கு உறவில்லை. நாங்களும் மதச்சார்பின்மை மிக உறுதியாக இருப்போம். திமுகவுடன் எத்தகைய கூட்டணியும் இல்லை என்று அதிமுக வந்தால் அது ஒரு ஜனநாயக சக்தி. ஆப்ஷன்ஸ் நம்ம அங்கேயும் பார்க்கணும். அது தேர்தல் சம்பந்தமாக. அதான் ஆரம்பத்திலே சொல்றேன். இப்பொழுது இந்த கனம் துவங்கி நாட்டின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு, உழைக்கும் மக்களின் நலன், தமிழ்நாட்டின் நலன் என்று எத்தகைய ஜனநாயக சக்தியில் போராடினாலும் அவர்களுடன் இணைந்து நாங்கள் பாடுபடுவோம். ஒரு அணியாக எல்டிஎஃப் போல், கேரளா போல் ஒரு அணியாக இங்கே உருவாகிற சூழலில் அவ்வாறு உருவானால் இனி எதிர்காலங்களில் இடதுசாரி அணிகளோடு ஜனநாயக சக்திகளை இணைத்த ஒரு அணி குறித்ததான் நாங்கள் சிந்திப்போம் என்பது இதன் மூலம் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறோம். அடுத்து இல்ல, நாங்க அதுல இல்லைன்னு சொல்ல, நான் இல்லைன்னு சொல்லல. எப்படிங்க? பொறுத்திருந்து பார்க்கலாம். கணிப்பல்ல அரசியல் நடைமுறைதான். நிகழ்ச்சி வளர்ச்சி போக்குகளை பார்த்து அதன் மீது நாங்கள் முடிவெடுப்போம். அரசியலில் கணிப்புகள் பல நேரங்களில் பொய்யாது. எனவே கணிக்க நாங்கள் விரும்பவில்லை. யதார்த்தங்களை பார்க்கிறோம், அணுகுமுறைகளை பார்க்கிறோம். அதெல்லாம் பார்த்த பிறகு எங்கள் ஆதரவு தாவேகாவுடைய அணுகுமுறையை பார்த்துதான் நீங்கள் ஆதரவு. இல்ல, அவங்க என்கிட்ட ஆதரவு கேட்கிற போது என்ன கடிதம் கொடுத்து கேட்டாங்கன்னு, ஒரு முற்போக்கு அரசியல் நாங்கள் அமைப்பு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. வாய் திறக்க வேண்டும் என்று உங்கள் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். திறக்கணும்.
கொடுக்கணும். இருப்பது எப்படி நீங்க இப்ப திருப்பரங்குன்றத்தில் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்ல இல்ல திருப்பரங்குன்றத்தில் முந்தைய அரசின் நிலைதான் நீங்கள் நிலை என்பது வரையறுக்கப்பட்டது ஒன்று. அதே போன்று இருமொழி கொள்கையிலும் முந்தைய அரசு இல்ல அதான் ஆமாங்க இல்ல இல்ல அவர்கள் வாயை திறக்கணும் இல்ல வாயை திறக்கணும், ஒரு அறிக்கையை தரணும், மௌனம் சாதிக்க கூடாது, அது ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறோம். ஒரு 5-6 முறை நீங்க கேட்ட கேள்விக்கு நான் வலியுறுத்தி விட்டேன். இன்னொரு 5-6 முறை கேட்டாலும் நான் அதே தான் வலியுறுத்தேன். ஏற்றுக்கொண்டால் நாங்கள் எதிர்ப்போம் கண்டிப்பா. உடனே கூட்டணி வைப்பு தான் ஒரு அரசு வந்திருக்குது. 1,75,00,000 மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். 108 இடங்களை பெற்றிருக்கிறார்கள். 10-12 தினங்களுக்குள் ஆதரவு கொடுத்து ஆதரவு வாபஸ் வருவது என்பது எங்கள் மீதான ஒரு கேள்வியை நீங்கள் எழுப்புவது முறையில்லை. அடுத்து அது இனியாத ஒரு உணர்வார்கள் என்பதுதான் நான் சொல்கிறேன். இனியாவது உணர்ந்தால் அதிமுக இந்த ஜனநாயக சக்திக்கு நல்லது. ஜனநாயக சக்திகள் தழைத்து இருந்தால்தான், அதிலும் மாநில கட்சிகள் அவ்வாறு தழைத்து இருந்தால்தான் ஜனநாயகத்திற்கு வழி சேர்க்கணும். யாருங்க சொல்லுங்க, யார் சொல்லுங்க? அப்போசிஷன் நாங்க இருக்கிறோம், உடைக்கிற மக்கள். நாடு இடது பக்கம் திரும்புவதாகவே நாங்கள் அப்போசிஷன் தான். நிலவுகிற முதலாளித்துவ சமூக அமைப்புக்கு மாற்றாக ஒரு சோசியலிஸ்ட் முறையை நோக்கி நாடு நகர வேண்டும் என்பதுதான் டாக்டர் அம்பேத்கரின் கனவு. அதான் சட்ட முகப்பில் இருக்கிறது. எனவே உங்களை போன்ற நல்லறிஞர்கள், ஊடக அன்பர்களின் துணையோடு, உழைக்க மக்களின் துணையோடு நாளை முடியும் தேசம் இடது பக்கம் திரும்பும். அதுவரை நாங்கள் அப்போசிஷன். நிலவுகிற முதலாளித்துவத்துக்கு நாங்கள் முதல் எதிரி. எனவே நிரந்தர எதிரியாக நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம், நீங்கள் எங்களோடு இருக்கிறீர்கள். ஆமா ஒரு அரசு புதிய அரசு வந்திருக்கிறது. இது யாரும் எதிர்பாராத ஒரு கணிப்பு. மக்கள் கணிப்பு வெற்றி அடைந்திருக்கிறது. மக்கள் அளித்த தீர்ப்புக்கு மதிப்பளிக்கிற வகையில் நாங்கள் வெளியிட்டு ஆதரவளிக்கிறோம். நாங்கள் ஆதரவளிக்காவிட்டால் ஆளுநர் ஆட்சி பரவாயில்லை என்பது போல் கேள்விகள் கூடாது. நாங்கள் ஆதரவளிக்காவிட்டாலும் பரவாயில்லை, இன்னொரு தேர்தல் வந்தால் பரவாயில்லை என்ற கேள்விகள் எழுந்துவிடக்கூடாது. ஏன்னா ஜனநாயகத்தின் தூண் நீங்கள். எனவே இவையெல்லாம் கணக்கில் கொண்டு மக்கள் அளித்த தீர்ப்புக்கு நாங்கள் வழிமொழிவு செய்திருக்கிறோம். அவ்வளவுதான். வெளியிலிருந்து ஆதரிக்கிறோம். ஆட்சியின் பாரங்களை எல்லாம் நாங்கள் சுமக்க வேண்டும் என்று பொருள் அல்ல. ஆட்சியின் தவறை எல்லாம் நாங்கள் மூடி மறைக்க வேண்டும் எங்களுக்கும் அந்த அவசியம் இல்லை. எனவேதான் வெளியிட்டிருக்கிறோம். அரசு நல்லது செய்தால் வரவேற்கிறோம். இப்ப திருப்பரங்குன்ற வரவேற்கிறோம். முதல் நாள் நிகழ்விலே தமிழ்தாய் வாழ்த்து பாடவில்லை, எதிர்த்தோம். எனவே அணுகுமுறைகளை பார்த்து ஆதரவு எதிர்த்தோம். அதற்காக உடனே வாபஸ் பெற்றிருக்கிறீர்களா இந்த கேள்வியை ஜனநாயகத்தில் எழுப்போது நல்லது. பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு கால அவகாசங்கள் எடுத்துக்கொள்ளலாம் தாவேக்கா. ஆனால் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் எங்கள் நிலை. சட்ட ஒழுங்கை காப்பதில் கால அவகாசங்கள் கூட அது காவல்துறையை முடுக்கிவிடணும், உளவுத்துறைகளை முடுக்கிவிடணும். சட்டம் ஒழுங்கு, குறிப்பாக சிறுமிகள், பெண்கள் மீதான தாக்குதல், நம் ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் நடத்தப்படுகிற தாக்குதல். அரசு கூடுதல் கவனம் செலுத்தணும், முனைப்போடு செயல்படணும். அதுல காம்ப்ரமைஸ் இல்லை, அதுல கால அவகாசம் இல்லை, அதுல உறுதியாக இருக்கணும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் தமிழ் குரு நல்லுலகமே சேர்ந்து, குறிப்பாக இளைஞர்கள், மாணவர்கள், ஒவ்வொரு சிறுமி, ஒவ்வொரு பெண் குழந்தையும் நம் குடும்பத்தவர், அவர்கள் மீது நடத்தப்படுகிற தாக்குதல், நமது பண்பாட்டின் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் என்று அனைவருமே தமிழ் கூறும் விழுமியங்கள் ஒன்று கூடி இந்த அதை எதற்கு முன்வர வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இணக்கமான சூழல் வந்தால் நல்லதுதான். அதை கம்யூனிஸ்டுகள் எப்பொழுதுமே இருக்கவில்லை. முதல்வரும் பிரதமரும் முரண்பட்டு சண்டை போட வேண்டும் என்றைக்கே நாங்கள் சொன்னதில்லை. பிரச்சனை என்ன? ஒன்றிய அரசு வகுப்பாதத்தை முன்மொழிகிறது, மத அடிப்படைவாதத்தை முன்மொழிகிறது, மாநிலங்கள் உரிமையில் அப்பட்டமாக தலையிடுகிறது, சட்டமன்ற இறையாண்மை கடந்து செல்கிறது. இது கூடாது என்றுதான் நாங்கள் இருக்கிறோம். பிரதமர் கூடாது என்பதல்ல, முதல்வர் கூடாது என்பதல்ல, இருவருக்கும் உறவு கூடாது என்பதல்ல.
இந்த உறவு ஒன்றிய அரசு விரிக்கிற வலையில் விழுந்து விடக்கூடாது என்கிற உட்பொருள் இருக்கிறது, அரசியல் இருக்கிறது. சொல்லுங்க. யாரு சரி, அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய கட்சி, புதிய தலைவர், புதியவராக இருந்தாலும் அவர் கற்றுக்கொள்வார் என்று நாங்கள் நம்புகிறோம். எல்லாவற்றுக்கும் எங்கள் கூற்று அவரது பெரிய பிம்பம் அது. இவ்வளவு கோடி மக்கள் வாக்களித்திருக்கிறார், அதை முதல்ல மதிக்கணும். அதுதான் அந்த நிலையில் நாங்கள் பார்க்கிறோம். எங்களை பொறுத்தவரை கல்லா பெட்டி, அந்த பெட்டி கல்லா 100 ஆண்டுகளில் எங்கள் பக்கம் நிறுத்த முடியாது. இந்த சோபா எல்லாம் சொல்றீங்கல்ல, இந்த இடி ரைடு 100 ஆண்டுகளில் எங்கள் அருகில் கூட நெருங்க முடியாது. 100 ஆண்டுகளில் இந்தியாவுடைய நீதிமன்றத்தில் ஊழலுக்காக எந்த கம்யூனிஸ்ட் தலைவரும் தண்டிக்கப்படவில்லை. லட்சக்கணக்கான காவல் நிலையங்களில் ஒரு குற்றச்சாட்டும் ஊழலுக்காக எங்கள் நூற்றாண்டு கால கம்பீரத்தோடு இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சி வெள்ளாப்பட்டி சோபாவுடன் ஒப்பிடக்கூடாது என்று அறிவில் சிறந்த உங்களை கரங்கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். இல்ல, இந்த கேள்வியை நீங்க எழுப்புற போது இல்ல இந்த கேள்வி அவர்கள் சேர்த்தாங்கள பதில் இருக்கு. அவர் அல்ல, அதான் சொல்ல இடி பிரதமர் என்னன்னு சொல்றீங்க. முதல்வர் விஜய் அவர்களே, அதாவது சில விஷயங்களை நீங்க கடந்து போகும் பகைக்காகவும் பகை முரணுக்காகவும் தேடி தேடி வார்த்தைகள் பிடிக்க வேண்டாம். நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். புதிதாக ஒரு அரசு வந்திருக்கிறது, அவங்க பேசிய பேச்சின் மீது சவாரி செய்ய வேண்டாம். சில பேர்களை கலந்து சொல்லலாம். எங்கள் மீது பேசாத பேச்சு இல்லை, அடக்குமுறைகள் இல்லை. காங்கிரஸோட நாங்கள் நெருங்கவே கூடாது, தடை செய்து எங்கள் மீது தடை செய்து இருக்கணும். திமுக எங்களுக்கும் அரசியல் சண்டைகளே நடைபெறவில்லையா? எல்லாவற்றையும் கிடக்கிறோம். எதற்காக தான்? ஒரு அரசியல் கொள்கைக்காக. அதுபோல புதிய ஆட்சி வந்திருக்கிறது. 10 நாளில் பேசப்பட்டது, 20க்கு முன்னால் பேசப்பட்டது, உடனே வாபஸ் அப்படிலாம் இல்லாமல் லேட்டஸ்ட் பொருங்கள். எப்பொழுதுமே நாங்கள் கொள்கைகள் இருக்கு. நாங்கள் பிழை செய்தாலும் இடறினாலும் ஊடகங்கள் இருக்கிறது, பத்திரிகைகள் இருக்கிறது, நுட்ப அறிவில் வளர்ந்த இளைஞர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் சுட்டி காட்டுவார்கள். நாங்கள் எல்லாவற்றையும் கண்டுகொள்கிறோம், எல்லாவற்றுக்கும் நாங்கள் மதிப்பளிக்கிறோம். எனவே எங்கள் பொறுமையை நீங்கள் கொஞ்சம் அமைதியாக கண்காணிக்க வேண்டியது. அவரை போல் இன்னும் 1000 பேர் வரட்டும், இந்திய ஜனநாயகம் வரவேற்கும். வியப்பு போன்ற இடங்கள் இல்ல நீங்க சொல்றீங்க. சொல்லுங்க சார். விஜய் வந்திருக்காரு, அங்கீகாரமாகவே கிடைக்கல, இருந்தாலும் அவருக்கு சப்போர்ட் பண்ணி அதிமுக தேசியில கூட ஏற்கனவே இருந்த திமுக என்ன காரணம்? மக்கள் அளித்த தீர்ப்பு தான் காரணமாக இருக்கிறது. 108 இடங்களை அளித்திருக்கிறார்கள். இந்த காலதாமதத்தை பயன்படுத்தி ஆளுநர் விடக்கூடாது, அது ஜனநாயகத்தை கடக்கிற செயலாகிவிடும். எனவே மக்கள் அளித்த தீர்ப்பு, மக்களின் முன்மொழிவு, அதை நாங்கள் வழிமொழிகிறோம். அடுத்து சார் இப்போ நல்ல முயற்சி, நல்ல நடவடிக்கை. இன்னும் டாஸ்மாக் தொழிலாளர்களின் கோரிக்கை இருக்கிறது. அந்த தங்க பிரதிநிதிகளை அழைத்து அந்த கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும். எது எப்படி இருந்தாலும் முந்தைய ஆட்சியில் தவறு நடைபெற்றிருக்குமையானா சட்டப்படியான நடவடிக்கைகள் தவறல்ல. ஆனால் ஆட்சிகள் மாறுகிற போது மேலே அந்த ஒன்றிய அரசிலும் சரி, மாநில அரசிலும் சரி, பழிவாங்க நடவடிக்கைகளை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எப்பொழுதும் ஏற்காது. சட்டப்படியான நடவடிக்கையை கம்யூனிஸ்ட் கட்சி வரவேற்கும்.